நீங்க வர 6 மணி நேரம் ஆயிருந்தா கூட நான் அப்படியே தான் உட்கார்ந்திருப்பேன். வர வர நீங்க ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றீங்க. ஏன் உங்க சைல்டு இப்ப ஏன் வயித்துல இருக்கிறதுனால அப்படி பண்றேனோ? ம். ம். சரி உட்காருங்க. ம். என்ன பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுவும் உங்களுக்கு சைல்டிஷா தான் தெரியுதா? ம். நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க பண்றது சைல்டிஷா இருக்குன்னு சொல்றதை விட பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆ? அப்போ நான் பைத்தியக்காரி. ஆமா, பின்ன இப்படி ஒருத்தர் நிக்க வச்சுட்டு அவன் முன்னாடி இப்படி கேட் வாக் போனா என்னன்னு சொல்றது? கேட் வாக். உங்க கால் சரியாயிடுச்சுன்னு நடந்து காட்டுறீங்க, கரெக்டா? அப்பா, இப்பவாவது புரிஞ்சுதே. இப்ப சொல்லுங்க, நான் என்ன பைத்தியக்காரியா? சச்சே, நான் தான் டியூப் லைட்டு உங்ககிட்ட பெரிய பல்பு வாங்கிட்டேன். சோ இப்போ உங்களால நல்லா நடக்க முடியுது. சந்தோஷம். சரி, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே, என்ன அது? அது வந்து வீட்டுக்கு வந்ததும் சொல்றேன்னு அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்களே, இப்போ ஏன் தயங்குறீங்க? அது தலை போற அவசரம். முக்கியமான விஷயம் நான் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிருக்கீங்கல்ல? ஆமா. அப்ப நான் இப்போ சொல்றது முக்கியமான விஷயம் இல்லைன்னா என்ன திட்டுவீங்களா? இல்ல, நீங்க என்ன திட்டுவீங்க. இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்க. நான் கோயிலுக்கு போகணும். என்ன கூட்டிட்டு போறீங்களா? இது முக்கியமான விஷயம் தானே. கோவில் சாமியெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு எப்படி? சரி, போலாம். சரி, நீங்க கோயிலுக்கு தான் போகணும்னா ஸ்வேதாவை கூப்பிட்டுருக்கலாம்ல? ஐயா சாமி, நான் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன். அவங்க எனக்கு வேலை இருக்கு, வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். போதுமா? சரி சரி, நீங்க கோயிலுக்கு கிளம்புங்க, போலாம். ஓகே, இருங்க, ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன்.